Beauty from Ashes. It is a reminiscence of tormented land. And this poem describes the life of my maternal grandfather. My great-grandfather was a fisherman. Our village was identified by caste. We were identified by a specific name and kept aside. We smelled of fish because my great-grandfather was a fisherman. My grandfather walked miles to go to school. He decided to follow his passion and dreams. He became teacher instead of following his father's work. Still, he smelled like a fish because his father was a fisherman. My grandfather went to India to obtain his bachelor's degree. He left for England to complete his master's once he finished having children. He was the first degree holder in our village, but his promotion was denied because he smelled like fish. My grandfather educated all 5 children. He sent his eldest daughter to India, making her first female graduate in the village. His younger son became the first medical doctor in our village. He sent his elder son to Nigeria, who became the famous plastic surgeon. Still, they all smelled like a fish because their grandfather was a fisherman. My grandfather found the best partners for his 3 daughters. He found the first local university graduate teacher, a doctor, and an engineer. All 3 son-in-laws were sons of his cousin. They all smell like a fish because they all belong to the same family. My grandfather sent his grandson to India to become a doctor. Out of 12 grandchildren, 7 became doctors and 3 became engineers. All of his grandchildren received their education abroad. Yet, we all smell fish because our great-grandfather was a fisherman. 3 generations have not gone fishing. Still, we are referred to as fisherman caste. When they find out who we are, they are disgusted because on us, they can still smell fish. எனது முற்பாட்டன் ஒரு மீனவர். மீன்பிடி தொழிலை குறித்து நானும் ஒரு தாழ்வான மனப்பான்மை என்னுள்ளும் இருந்தது. அத்துடன் எனது முற்பாட்டன் மீன் பிடித்தார் என்று சொல்ல ஒரு வெட்கமும் தயக்கமும் என்னுள் இருந்தது. எனது அம்மப்பா தனது தந்தை மீன் பிடித்தார் என்று பெருமையாக கூறிய போது அவரின் குடும்பத்தினர் தலை குனிந்து நின்றனர். அம்மப்பாவின் பதவி உயர்வு அவரது சாதி காரணமாக நிராகரிக்கப்பட்ட போதும் இங்கிலாந்தில் உயர் கல்வி கற்ற எனது அம்மப்பா நவாலியை சேர்ந்தவர் என்று கூறுவதில் என்றும் பெருமைப்பட்டார். 2012ஆம் ஆண்டு நான் கனடா மொன்றியல் நகரில் மீன் பிடிக்கும் லைசன்ஸ் பெற்று தூண்டிலில் மீன் பிடித்தது எனது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. 2015ஆம் ஆண்டு எனது பிறந்த தினத்தை மன்னார் ஆழ்கடலில் வலை வீசி மீன் பிடிக்கும் தோணியில் சென்று கொண்டாடினேன். எனது மூதாதையர் எவ்வாறு தொழில் செய்தனர் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டேன். இன்று நானும் எனது மூதாதையர் மீனவர் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன். அவர்களுக்கு சவாலான தொழிலுக்கு என்றும் நன்றி கூறுகின்றேன். உரையினுடைய எல்லா கவிதைகளும் சமூகத்தில் இருக்க நாங்கள் பெரும்பாலும் பேசக்கூடாது என்று சொல்லப்படும் விஷயங்களை பேசுவதற்காக கொண்டு வரப்படும் கவிதைகள். அதுதான் நமக்கு ஒரு கவிஞர்களுடைய நாங்கள் மதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சமூகத்தில் மற்றவர்கள் பேசுறதுக்கு அச்சப்படுகின்ற விஷயங்கள், ஆனால் சமூகத்திற்கு பெரும் பிரச்சனையாக உள்ள பிரச்சனைகள் கவித்துவமாக முன்வைப்பது இருக்க துணிச்சலும் நாங்கள் பாராட்டப்பட வேண்டும். சாதி என்ற பிரச்சனையும் அத்துடன் சிறுவர்களுடைய உரிமைகள் சார்ந்ததான பிரச்சனைகள் அல்லது மறுப்புகள் என்ற ரீதியில் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றது போன்ற விஷயங்கள் ஒரு கவிதைகளின் ஊடாக சொல்லப்படும் போது அது வெறும் நிர்மாணத்திற்கு என்று மட்டுப்படுத்தாமல்
தன்னுடைய அனுபவங்கள் வெவ்வேறான நாடுகளுடன் வெவ்வேறான சூழல்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவது தான் மிக முக்கியமானது. ஒரு தனிப்பட்ட அனுபவம் சமூக அனுபவமாக இல்லாட்டி பொது அனுபவமாக மாற்றக்கூடியதான வாய்ப்பு கவிஞருக்கு கிடைக்கிறது வந்து அவர் உலகத்தின் மீதான அவருடைய பார்வை என்ன என்றது பொறுத்து. சமூகத்தில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுவது, குறிப்பாக இந்தியாவில் வந்து மிக முக்கியமான ஆய்வுகளாக கருதப்படுவது வந்து விளிம்பு நிலை மக்கள் பற்றிய ஆய்வு. அதாவது பெருந்திரளான சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்ச மக்களை விட உரிமைகள் மறுக்கப்பட்டும் பேசப்படாதவும் இருக்கிற மக்கள் பற்றிய ஆய்வுகள் சபல்டன் ஸ்டடிஸ் என்று சொல்றது. அந்த வகையில யாழ்ப்பாண சமூகத்தை சார்ந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய அல்லது சமூக மட்டத்தில் பேசப்படாத ஆனால் மிகவும் அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்கும் உட்பட்டக்கூடியவர்களாக உட்பட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வேதனைகளும் எதிர்ப்புகளும் சில நேரம் கோபங்களும் கொண்டு வரக்கூடியதாகத்தான் இருக்கும். இது எல்லா வகையான கவிதைகளும் ஒரு வகையில கவிதைகள் எழுத வேணும், கவிஞராக வர வேணும் என்றதுக்காக எழுதுவாற்ற கவிதைகள் இல்லை என்றது. அதாவது கவிஞர் என்ற பெயர் அல்லது கவிஞர் என்ற பிம்பம் அதுக்காக செய்யப்பட்டதை விட கவிதை வந்து சமூகத்திற்கு போகக்கூடிய ஒரு வாகனமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நினைக்கிறது என்று சொல்லலாம். அதாவது கவிதைக்காக எழுதப்படும் கவிதைகள் இல்லை, கவிதைகள் பயன்படுத்திக் கொள்வது வந்து சமூக விமர்சனத்திற்காக என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது கவிதை என்பது இரண்டாம் தரமானது, சமூக விமர்சனம் தான் முதல் தரமானது என்று தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு விலை என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்றா அழகியல் என்ற ஒரு காலத்தில் கருதப்பட்டது வந்து மிகவும் இனிமையான விஷயங்கள் பற்றி கதைக்கிறது தான் கவிதையாக கருதப்பட்டது. ஆனா அந்த காலம் முடிந்து கவிதைகள் என்பது வந்து சமூகத்தின் உள்ள மறுக்கப்பட்ட யதார்த்தங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்வது என்பது ஆசிய நாடுகளில் மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டுள்ள ஒரு போக்கு என்று சொல்லலாம். ஆனால் இந்த போக்கு ஆப்பிரிக்கான நாடுகள் பற்றி பார்த்தால் அதுல வந்து மிக நீண்ட காலத்துக்கு முன்பே மிகவும் நல்ல வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக கருப்பின மக்களிலும் பெண்கள் வந்து மிகவும் துணிச்சலாக அந்த சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள் பற்றியும் அதே நேரம் காலநிலை காரணமாக அந்த நாடுகளில் நடந்த அநியாயங்களை பற்றியும் பேசப்படும் கவிதைகள், சிறுகதைகள் உலக இலக்கியத்தில் நாங்கள் மிகவும் வரவேற்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். பெருமளவிலான சர்வதேச இலக்கிய விருதுகள் பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடு எழுத்தாளர்களுக்கு சேர்ந்து சினுவா அச்சிபி போன்ற எழுத்தாளர்கள் உடைய ஆக்கங்களை பார்த்தால் நாங்கள் அது அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இந்தியாவிலேயும் அருந்ததி ரோயுடைய ஆக்கங்களையும் இந்த இவ்வாறான ஒரு சமூக அனுபவங்களை குறிப்பிடுவதாக உள்ளது. அருந்ததி ரோய் ஆங்கில மொழியில எழுதப்பட்ட ஆக்கங்கள், அதே நேரம் கமலாதாஸ் என்ற எழுத்தாளருடைய ஆக்கங்கள். எனவே அந்த வரிசையில சமூக அனுபவங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு கவிதை என்ற கலை ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்வது என்ற நிலையில இந்த கவிதைகள் இதுதான் இந்த யாழ்ப்பாணத்துல முதல் தரம் நான் பிரசன்ட் பண்றேன். மற்றது இந்த கவிதை வந்து நான் இங்கதான் என்ன சொன்னா, இது வந்து நான் அங்கே ஒரு இடமும் சொல்லல. என்னை பொறுத்தவரை வந்து இன்னொரு விடயம் வந்து அது எனக்கு இந்த தெரபிஸ்ட் சொன்னது வந்து ஒரு கவிதை ஒன்று ஒரு பப்ளிஷ் பண்ணி வந்து சரியான மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. சரியான அது அப்படி வரைக்க
கொஞ்சம் சோர்ந்து போயக்க அவர் சொன்னார், அந்த கவிதை ஏதோ ஒரு விதத்துல அவர்களை தொட்டிருக்கு. ஒரு ஆள் கோபப்படுறார் அல்லது ஈவன் அந்த கவிதையை கிழிக்கிறார் என்று சொன்னா அது அந்த கவிதை ஏதோ ஒன்றை செய்துட்டுது. அவை கிழிச்சிட்டார் என்று சொல்லி கோபப்படுறார் என்று சொல்லி நீங்க இதென்ன கூடாதுன்னு. அப்ப அதைத்தான் நான் முன்வைத்து நான் இப்ப செய்யறது. சோ வரவேற்பன்றது உண்மையிலேயே சொல்லுவேன், என்ன பொறுத்தவரை தமிழ் சமுதாயத்தின் மத்தியில 5% கூட. நான் போன முறை நவாலி மெமரிஸ் என்று சொல்லி ஒரு இது எழுதின. நான் அதுக்கு 2 தமிழாக்கள் தான் பதில் அனுப்பின, 2 பேர் நல்லது என்று சொல்லி. அபலத்துக்கு என்ன பொறுத்தவரையில தமிழ் சமுதாயத்துல அங்கீகாரம் பெறுறதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். என்னன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் கனடாவில பப்ளிக் ஸ்பீக்கிங் செய்ய, நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் முன்னம் செய்யவே இல்லை. நான் சொன்னேன் இப்படி பேச ஆசை என்று சொல்லி, உடனே ஸ்டேஜ தந்து அவங்க நீங்க யார்ட்ட பிள்ளை, என்ன எஜுகேஷன், என்ன தொழில், இதெல்லாம் கேட்கறல. உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குன்னு சொன்னா வாங்க செய்யுங்க. ஆனா எங்கட ஆட்கள் அப்படி இல்லையே. நீங்க யார், எந்த ஊர், உங்களுடைய அப்பா யார், அம்மா யார், என்ன படிச்சிருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு ஆளை தெரியாமல் இங்க முன்னுக்கு வரவே இல்லாது. யாரும் தெரிஞ்ச ஆட்கள் ஒரு ஆகவே எங்கட சமுதாயத்துல நீங்க சொல்ற மாதிரி நான் பிள்ளையான இடத்துல செய்யறேன்ன்றது எனக்கு நல்லா தெரியும்.